சித்திரை மாதத்தில் வரும் சித்திரா பௌர்ணமி நம் கர்ம வினைகளை தீர்க்கும் மிக உன்னதமான நாள். இந்த நாளில் சந்திரன் முழு ஆற்றலுடன் பூமியை பார்ப்பதால் இது மன தெளிவுக்கும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் உகந்தது. இந்த நாள் சித்திரகுப்தனின் பிறந்த நாள். யமதர்மனின் கணக்காளரான இவரை இந்நாளில் வணங்கினால் நம் வாழ்வில் பாவ கணக்குகள் குறைந்து நற்பலன்கள் பெறும் என்பது ஐதீகம். நாம் செய்த தவறுகளை உணர்ந்து இனி நல்வழியில் நடப்போம் என்று உறுதியெடுக்க இதுவே சரியான தருணம். நாம் செய்ய வேண்டியவை சித்திரகுப்தருக்கு பிடித்தமான பால் சாதம் அல்லது கலவை சாதம் நெய்வேதனம் செய்து வழிபடலாம். இரவு நிலவொளியில் 15 நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்வது உடலுக்கும் மனதுக்கும் அதீத ஆற்றல் தரும். அன்னதானம் அல்லது ஏழைகளுக்கு குடை செருப்பு தானம் செய்வது மிகுந்த புண்ணியம் தரும். இந்நாளில் வழிபடுவதால் திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், முக்கியமாக மன அழுத்தம் குறைந்து வாழ்வில் தெளிவு பிறக்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்து புதிய தொடக்கத்தை உருவாக்க இது ஒரு மகா பிரதோஷத்திற்கு இணையான நாள். இந்த சித்ரா பௌர்ணமியில் ஒளியையும் தெளிவையும் பெறுவோம்.